ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சப்சிடரி புக்ஸோட தியரி பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஜேர்னல் என்ட்ரியோட ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ்லலாம் மொத்த என்ட்ரிஸையும் ஒரே ஃபார்மேட்டில், அதாவது ஜேர்னல் ஃபார்மேட்லேயே மொத்தமாக என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ ஜேர்னல் என்ட்ரியை தனித்தனியாக பிரித்து என்டர் பண்ணுவாங்க. ஸோ அதைத்தான் சப்சிடரி புக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்சிடரி புக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 டைப்ஸாக பிரிஞ்சிருக்கு. சப்சிடரி புக்ஸ் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் நடக்கும். பார்ட் 2ன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான் நடக்கும். ஸோ இந்த சப்சிடரி புக்கை டே புக்குன்னு சொல்கிறாங்க, ஜேர்னலுன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷனில் சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம், ட்ரிபிள் காலம், பெட்டி கேஷ் புக். அதே மாதிரி கிரெடிட் ட்ரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேபிள், ஜேர்னல் ப்ராப்பர்னு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம சப்சிடரி புக்ஸோட ஷார்ட்டஸ்ட் தியரி பார்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய கிரெடிட் ட்ரான்சாக்ஷன், கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸோட தியரி பார்ட் தனியாக பார்க்கலாம். அண்ட் அதோட சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.